400 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு தேவாலயம். தேவாலயத்தை சுற்றி 3 பக்கமே கடலால் சூழப்பட்டிருக்கு. கடலில் ஒரு பகுதி அலைகள் இல்லாத அமைதியான பகுதியாக இருக்குது. இன்னொரு பக்கம் அதிக அலைகள் நிறைந்த ஆக்ரோஷமான பகுதியாக இருக்குது. போர்ச்சுகீசியரால் நிறுவப்பட்ட திருச்சிலுவை, கலங்கரை விளக்கம், கடலு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய புனித சவேரியார் வாழ்ந்த கோயில், அங்கே ஒரு நல்ல தண்ணி கிணறு, ஊருக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட 2 பிரம்மாண்டமான சர்ச் சொல்லி மணப்பாடு ஊரில் கூடிய முக்கியமான இடங்களை பார்க்க போகிறோம். மணப்பாடு ஒரு அழகான கடற்கரை கிராமம். மணப்பாடு கிராமத்துக்கு வரதா பிளான் பண்ணிங்கன்னா திருச்செந்தூர்னு வெறும் 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. மெயின் ரோட்டில் ஒரு சின்ன ஆர்ச்சி ஒன்று இருக்கும். இந்த ஆர்ச்சி வழியாக தான் போகணும். இடது பக்கமாக கருமேனி ஆறும் ஒரு ஆறு போடும். இந்த ஆறு பார்த்தீங்கன்னா மணப்பாடு கடலில் தான் போய் கலக்கும். ஊருக்குள்ளே நுழையும் போது அங்கங்கே சின்ன சின்ன கருவாடு கடைகள், மீன் கடைகளாக இருந்தது. இங்கே உள்ள கருவாடு ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ஊரில் 3 முக்கியமான சர்ச்சு போக இந்த ஊரில் ஒவ்வொரு 10 மீட்டருக்குமே ஒரு சர்ச் இருக்குது. ஏகப்பட்ட சர்ச் இருக்குது. குறிப்பாக 15-20 சர்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடற்கரை பக்கம் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லவங்களுக்கு இந்த இடத்துக்கு போனால் உண்மையிலே ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா தூய சிலுவைநாதர் ஆலயம் சொல்லி ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. நீங்கள் தமிழ் படங்களை விரும்பி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்ச்சை நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த என்னென்ன படம் எடுத்துருக்காங்க பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச உண்மையான சிலுவையிலேருந்து ஒரு துண்டை எட்டு வந்து இந்த சர்ச்சில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நாங்கள் தூய சிலுவைநாதர் ஆலயம் சொல்லக்கூடிய இந்த சர்ச்சுக்கு போய் ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணோம். நீங்கள் இந்த மணப்பாடு சர்ச்சுக்கு வரதா பிளான் பண்ணிங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் வாங்க. அப்போ தான் பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இருக்கும். நாங்கள் வந்து மதிய நேரத்தில் போயிருந்தோம். சரியான வெயில் அடிச்சது. நீங்கள் இந்த கோயிலை பொறுத்தவரை சீசன் டைமில் வரணும்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் மாதம் இந்த கோயில் வந்து கும்பிடுவாங்களாம். அதுவும் குறிப்பாக செப்டம்பர் 14ஆம் தேதி இங்கே பெரிய கூட்டமே நடக்குமா. இந்த சர்ச்சுக்கு முன்னாடி பெரிய சிலுவை ஒன்று இருக்குது. இது போர்ச்சுகீசிய மாலுமிகளால் நிறுவப்பட்டது சொல்கிறாங்க. போர்ச்சுகீசிய மாலுமிகள் கடல் வழியாக கப்பலில் வரும்போது அதிகமான காத்தோட்டம் இருந்தனால அவங்களால சேஃப்டியாக கடற்கரையில் ஒதுங்க முடியுமான்னு நினச்சிக்காங்க. அந்த டைமில் அவங்க கடற்கரை வழியாக அந்த மணப்பாட்டில் ஒதுங்கியிருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள் பாதுகாப்பாக கரை ஒதுங்கி எடுத்து அதை நினைவாகத்தான் இங்கே சிலுவை வந்து வச்சுருக்காங்களாம். மணப்பாடு சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே வரதா பிளான் பண்ணிங்கன்னா இங்கே தங்கிறதுக்கு அக்காமடேஷன் வசதி கூட இருக்குது. ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா வாங்குறாங்க. மணப்பாடு ஊரில் அதிகமான சர்ச்சு, இங்கே மத முக்கியத்துவம் வாய்ந்த இடம், அப்புறம் புனித சவேரியார் வாழ்ந்ததுனால இந்த இடத்த சின்ன செருசலேம் கூட சொல்கிறாங்க. மணப்பாடு சர்ச்சுக்கு வரதா பிளான் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள ரூமில் நீங்கள் சமைச்சு கூட சாப்பிட்லாம். இங்கேயே மாஸ்டர் கூட ரெடி பண்ணி தருவாங்களாம். நாங்கள் மணப்பாடு சர்ச்சுக்கு வந்துட்டு அடுத்ததாக நாங்கள் கலங்கரை விளக்கம் போகிறோம். நீங்கள் திங்கட்கிழமை வந்தீங்கன்னா இந்த கலங்கரை விளக்கத்தில் ஏறி பார்க்க முடியாது. மற்ற நாட்களில் பார்க்க அனுமதிப்பாங்க. சனி ஞாயிறு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமே அனுமதிப்பாங்க. மற்ற நாட்களில் ஈவினிங் டைம் 3 மணிலேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்களாம். இங்கே என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போக வேண்டியிருக்கும். மணப்பாடு சர்ச்சு பக்கத்தில் கூட இந்த கலங்கரை விளக்கம் கட்டி 130 வருஷம் இருக்குமா. இது பக்கத்திலே கடற்கரை கண்காணிக்கக்கூடிய ரேடார் ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கலங்கரை விளக்கம் மேலே ஏறி பார்க்கும்போது இந்த சர்ச்சை சுற்றி 3 பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கும். 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலத்தால் சூழப்பட்டிருந்தா அந்த இடத்துக்கு தீபகற்பம் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. மணப்பாடு கடற்கரை பொறுத்த வரைக்கும் அலைகள் அதிகம் வராத கடற்கரைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தமே அலை வராதுன்னு சைடில், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமான அலை வரக்கூடிய கடல் பகுதியாக இருக்கும். சென்ட்ரல் பிளேஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான பாறைகள் முந்த கடற்பகுதியாக இருக்கும். 24 மணி நேரமும் கடற்கரை பகுதியை கண்காணிக்கிறதுக்கு இங்கே ரேடார் கூட செயல்பட்டு இருக்கு. இந்த நம்ம கலங்கரை விளக்கம் பக்கத்துலேயே இந்த ரேடார் இருக்கும். கலங்கரை விளக்கம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தோம்னா ஒரு சின்ன பூங்கா ஒன்று இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
பூங்காவை பார்த்து முடிச்சு அடுத்ததாக புனித சவேரியார் வாழ்ந்த இடத்துக்கு போகிறோம். சவேரியார் வாழ்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பில்டிங் இருக்கும். அங்கேருந்து வரக்கூடிய தண்ணியை தான் சர்ச்சில் யூஸ் பண்ணுறாங்களாம். சர்ச்சிலேருந்து இந்த புனித சவேரியார் வாழ்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம வெஹிக்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே நிறைய பேர் காரில் வந்தாங்க. நான் நடந்து தான் போயிருந்தேன். அங்கே முன்னாடி ஒரு ஆலயம் மாதிரி இருக்கும். நீங்கள் அது மட்டும் போயிட்டு வந்துடாதீங்க. பின்னாடி தான் அந்த புனித சவேரியார் வாழ்ந்த இடம் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி போட்டு ஒரு சின்ன குடுவை மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த புனித சவேரியார் தோண்டிய கிணறு வந்து கீழே தான் இருக்கும். இவங்க மேலேருந்து காசு போடுறதுனால அந்த குழியில் வந்து விழுந்துருது. அதனால் அடைச்சி வச்சுருக்காங்க. நம்ம கீழே இறங்கி போனோம்னா அவர் வாழ்ந்த கோயிலுக்கு போயிடலாம். ஆயிரத்தி 1542 1544 வருஷம் வரைக்கும் 2 வருஷங்கள் இங்கே தங்கியிருக்காரு. அவர் தங்கியிருந்த காலகட்டங்களில் குச்சி வச்சு அந்த குழியை தோண்டாரு சொல்கிறாங்க. அந்த குழியிலுக்கு தண்ணி நம்ம குடிக்க முடியாது. எடுத்து அவங்க பிடிச்சி ஆல்ரெடி பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் கிளாஸில் கொடுக்குறாங்க. கடலுக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த தண்ணி குடிக்கிற அளவுக்கு நல்லா இருந்தது. மணப்பாடு சர்ச்சை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக ஊருக்குள்ளக்க 2 சர்ச்சை பார்க்க போகிறோம். மணப்பாடு ஊருக்குள்ளே போனோன்னே நாங்கள் முதல்ல தூய ஆவி கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். இந்த சர்ச்சு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது நேரில். நீங்கள் மணப்பாடுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க. இதுக்கு முன்னாடி பெரிய காலி இடம்லாம் இருந்தது. இங்கேயுமே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. நம்ம அதை அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். புனித ஆவி ஆலயம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடுத்ததாக கொஞ்சம் தூரத்தில் அடுத்த தெருவில் புனித யாகப்பர் ஆலயம் சொல்லி ஒரு சர்ச் இருக்குது. இது பெரிய கோயில் சொல்லுவாங்க இந்த ஊரில். இந்த கோயிலுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த ஊரில் இந்த 3 சர்ச்சு போக இன்னும் நிறையா சர்ச் இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு 10 வீட்டுக்குமே ஒரு சர்ச் இருக்கும் போலுக்க. இந்த ஊரில் நிறைய பழைய பில்டிங்லாம் இருந்தது. இந்த ஊரில் கூடிய சர்ச்சு மட்டும் இல்லை, இந்த ஊரில் கூடிய வீடுகளுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் மெயின்டைன் பண்ணாமல் இருந்தது சில வீடுகள். நீங்கள் மணப்பாடு போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வீடு இந்த சர்ச்சை எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.